நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹெச்எப் கிராஸில் ஒரு 8 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 8 மாடுகளுமே நல்ல தரமான மாடு, நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு, எல்லாமே பெரிய சைஸ் மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படி கன்று மாடும் இதில் இருக்குது, சென மாடும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்க மாடுகள்ங்க. இந்த மாடுகள் பூராமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கரவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜெர்சி வந்து 3ஆம் ஈத்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 17-18 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. நல்ல நரம்படி பால் தர அருமையாக அமைச்சிருக்குது பாருங்கள். நல்ல காம்பலம், ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடால் நடக்கவே முடியாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படி தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை, நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படி நம்ம இரண்டாவதாக ஒரு ஜெர்சி டைப் மாடு, மொட்டை போடி டைப்பு மாடு, வேறு லெவல் மடி செட்டு, நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு. 18 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10-12 நாட்கள் பக்கம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஈத்து தான் சினையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பால் தர பாருங்கள், இதுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, நல்ல கட்டை அருமையான பால் தரங்க. இந்த மாடலும் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். உங்கள் பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா 10 லிட்டர் கூட அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடுங்க. நல்ல கணத்தில் இருக்குது பாருங்கள், நல்ல பின்கணம் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. போடி கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடுங்க, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படியே அடுத்து செம்புத்து மறையில் ஒரு மாடு. இந்த மாடு நல்ல கறவைத்திறன் மாடு 15-16 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 3ஆம் ஈத்து தான் சினையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. 15 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. நல்ல கருங்காம்பில் தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாங்க. மேக்சிமம் ஒரு மாடு 5 லிட்டர் வச்சா கூட 2 மாடு 30 லிட்டர் அசால்ட்டாக கம்மி பட்ஜெட்டில் மாடுகள் தேவைப்படுறாங்க. தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அருமையான மாடு, அனுசரிப்பு உண்டு. வீட்டுக்கே மாற்ற டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு மற்ற பேமெண்ட் கூட வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு மாட்டோட தரத்தில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சிருக்கு. அப்படியே அடுத்து செம்புத்து கலரில் ஒரு மாடு, ஜெர்சி டைப் மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல மாடு, ஒரு 13-14 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல கனமான மாடுங்க, வெயிட்டு மாடு. எல்லாமே இந்த மீடியம் சைஸ் மாடு கிடையாதுங்க, எல்லாமே பெருவெட்டு மாடு. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு. புதிதாக தொழில் தொடங்குறவங்க கம்மி பட்ஜெட்டில் இந்த மாடுகளை பூரா தேர்ந்தெடுத்துக்கலாம். 2 மாடு 3 மாடு தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு அனுசரிப்பில் ஒரு நம்பிக்கையின் பேரில் மாடுகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல நீங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லைனா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுனா கூட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதிய தகவல் நாங்களே தர்றோம். இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாட்டோட தகவலையும் நாங்கள் தனித்தனியாக கொடுக்கலாம் கூட நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி அடுத்து ஹெச்எப் கிராஸில் இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். கருங்காம்பில் மாடு 17-18 லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு. தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். மடிக்கூச்சம் எதுவும் இல்லை. நல்ல மாடுகளாக தேர்ந்தெடுத்துக்கலாம். ஹெச்எப் கிராஸில் வேணும்னாலும் ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. இல்லை எனக்கு தலையீத்து மாடுகள் 2 பல்லு 4 பல்லு இது மாதிரி தலையீத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுவும் இருக்குது, கம்மி பட்ஜெட்டில் இருக்குது. எப்போவுமே கட்டுத்துறையில் 10-15 மாடுகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 8 மாடுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாடுகளோட விற்பனை பதிவு மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஒவ்வொரு மாட்டோட மடி செட்டியுமே நீங்கள் வீடியோக்கு ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நல்லா இருக்குங்க. மாடு நல்லா பெருவெட்டு மாடு, நல்ல கணத்தில் எலும்பு கணத்தில் மாடு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். ஒரு 4 மாடுகள் தேர்ந்தெடுத்திங்கன்னா பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 20 லிட்டர் மாடுகள் 4 மாடு எடுத்துக்கிட்டா 80 லிட்டர் நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு. புதிதாக தொழில் தொடங்கலாம், போட்ட முதல் வீண் போகாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சுக்க. அப்படி தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
அடுத்ததாக ஒரு செம்புத்து கலரில் மாடுங்க. மாடு இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 17, 18 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா ஒரு மாடு 10, 10 லிட்டர் கூட அசால்ட்டாக கொடுக்குங்க. அந்த அளவுக்கு மாடோட கணத்தில் வெயிட்டில் மாட்டுக்கு அந்த அளவுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல நரம்படி கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு இருக்குது. நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம். எலும்பு கணத்தில் பாலை ஊறிக்கு நல்லா அருமையாக கொடுக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள்ங்க. எல்லாம் கயிறை கட்டி விட்டிங்கன்னா அது காட்டு மேய்ச்சல் மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல நரம்படி கொண்ட மாடு, காம்போலும் நல்ல காம்போலும் மிஷின் கறவைக்கெல்லாம் ஏற்ற மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி நேரில் வந்து பாருங்கள். 10 மாடுகள் இருக்க பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா பொறிக்கு கூட எடுத்துக்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சிருக்கா. அப்படி அடுத்ததாக ஒரு கன்று மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். செவலை மறையில் நல்ல மாடுங்க, சூப்பர் மாடு. நேற்று தான் மாடு கன்று ஈன்றுக்குதுங்க, காலக்கன்று ஈன்றுக்குதுங்க. 18, 17 லிட்டருக்கு தாராளமாக கறவை கொடுக்கக்கூடிய மாடு. வந்து கறவை கறந்து பார்த்து கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் ஒவ்வொரு காம்பு நல்லா பாரு அப்படி நல்லா ஜம்முன்னு விரல் மாதிரி அருமையாக இருக்குது பாருங்கள். கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிஷின் கறவைக்கு ஏற்ற மாடு. கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் சீம்பால் கறந்துட்டுருக்காங்க. கன்று போட்டு நேற்று தான் கன்று போட்டிருக்குது, காலக்கன்று போட்டிருக்குது. 18 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது கன்று மாடுகள் எடுத்துக்கலாம், சென மாடுகள் எடுத்துக்கலாம், ஈத்து மாடுகள் எடுத்துக்கலாம், தலையீத்து மாடுகள் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல நம்பிக்கையின் பேரில் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கலாம். அப்படி விலை அனுசரிப்பு தான் உண்டு. கான்டாக்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி. ஏன் கான்டாக்ட் பண்ண சொன்னோன்னா, நாங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு வேலை சரியாக இல்லை, ஒரு தகவல் சரியில்லைன்னா கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் போதிய தகவல் தரலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.